Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல எங்க வீட்ல இருக்கிற பேக்கிங் டின்ஸ் கலெக்ஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் காமிக்கிற பேக்கிங் டின்ஸ் எல்லாமே என்னோட அம்மா கிட்டத்தட்ட 20 இயர்ஸா கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோல எங்களோட நான்ஸ்டிக் பேக்கிங் டின்ஸ் தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மேண்டலின் கேக் மோல்ட் தான். இது வந்து புதிய கேக் மோல்ட் அண்ட் Amazonல தான் நாங்க வாங்குனோம். This is made of non-stick and இதோட ஷேப் பாத்தீங்கன்னா seashell மாதிரி இருக்கும். இந்த பேனை நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணல, பட் கூடிய சீக்கிரம் நான் மேண்டலின் செய்து நம்ம சேனல்ல கூட ஷேர் பண்றேன். இதுல மொத்தம் 6 cavities இருக்கு and this is dishwasher safe. அடுத்து நான் காமிக்க போறது இந்த மினி ஸ்கொயர் டின் தான். இதோட ஷேப் அண்ட் குவாலிட்டியே சூப்பர்பா இருக்குது. இந்த பேக்கிங் டின்ல நம்ம பைஸ், டார்ட்ஸ் இதெல்லாம் செய்யலாம். ஒரு வாட்டி மைசூர் பாக் செஞ்சு நாங்கள் இதிலே கட் பண்ணனால அப்படியே ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. நான் காமிக்கிற பேக்கிங் டின்ஸ் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் நாகர்கோயிலில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குற பேக்கிங் டின்னும் அதே மாதிரி தான், பட் இட்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப். ஆக்சுவலி இது வாங்கி கொஞ்ச நாள் இருக்கும், பட் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. நம்ம இந்த பேக்கிங் டின்ல கீஷ், பைஸ், டார்ட்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இது எல்லாமே நல்ல வெயிட்டாக குவாலிட்டியும் சூப்பர்பாக இருக்குது. அடுத்து நான் காமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற பிரெட் டின் தான். இதுவும் புதுசு தான் அண்ட் வி காட் இட் ஃப்ரம் Amazon. இதோட மெட்டீரியல் வந்து அலுமினியம். பார்த்தீங்கன்னா இதில் லிட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பிரெட் டோ வந்து இதிலே ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இந்த டின்ல நான் பிரெட் ட்ரை பண்ணணும், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த டின்ல இருக்கிற இதே டிசைன் பிரெட்ல அப்படியே வரும். ஸோ ரொம்ப அழகான பிரெட் இந்த டின்ல செய்யலாம். நான் காமிக்கிற எல்லா பேக்கிங் டின்ஸுமே என்னோட அம்மா தான் பார்த்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி வாங்கி கொடுக்கும்போது நமக்கும் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும். ஸோ என்னோட அம்மாவுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 டின்ஸுமே என்னோட ஃபேவரட் ஒன். ஜென்ரலாக நான் விப்ட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு எந்த கேக் பண்ணாலும் நான் யூஸ் பண்ணுற டின் இதுவாக தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து 7 inch. இந்த பேக்கிங் டின்ஸை பார்த்தாலே தெரியும் நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு. நம்ம சேனலில் கூட நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் இந்த பேக்கிங் டின். இதே மாதிரி ஒரே சைஸில் 2 பேக்கிங் டின்ஸ் வாங்கி வச்சுருந்தோன்னா நம்ம கேக்கை ஹரிசாண்டலில் கட் பண்ணுற பிரச்சனைலாம் வராது. ஸோ ஸ்மூத்தாக நல்ல ஃபினிஷிங்கில் ஒரு கேக் வரும். இந்த பேக்கிங் டின் வாங்கி கிட்டத்தட்ட 10 years மேலே இருக்கும். இந்த பேக்கிங் டின்ஸை யூஸ் பண்ணி நான் என்னெல்லாம் கேக் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் வேனிலா கேக். நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் கேக் நான் ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த டின் யூஸ் பண்ணி தான் செஞ்சோம். இது வந்து பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் அண்ட் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் டெண்டர் கோகனட் கேக். இந்த மோல்டை யூஸ் பண்ணி தான் நான் டெடி பேர் கேக் கூட செஞ்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல்மண்ட் ஸ்ட்ராபெரி கேக். அண்ட் ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஸ்மலாய் கேக். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேக்கிங் டின் வாங்கி கிட்டத்தட்ட 20 years இருக்கும். இந்த டின்ல நம்ம பைஸ் அண்ட் டார்ட்ஸ்லாம் செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி ஆப்பிள் பை செய்யறதுக்கு இது ஆப்டான ஒரு பேக்கிங் டின் தான். இதை நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணதுனால பார்க்க 20 years old பேக்கிங் டின் மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது பீட்சா பேக் பண்ணுற பேக்கிங் டின் தான். இதோட சைஸ் வந்து 8 inch. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கிற பேக்கிங் டின்ஸ் மேக்ஸிமம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது நாகர்கோயிலில் தான். ஆக்சுவலி நான் பேக்கிங் பண்ண ஸ்டார்டிங் பீரியட்லாம் இது மாதிரி பேக்கிங் டின்ஸ் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் லைக் 15 years பேக்னு சொல்லலாம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது எல்லாமே. இப்போ நான் காமிக்கிறதும் ஒரு பீட்சா பேன் தான், பட் இது நான்ஸ்டிக் கிடையாது அண்ட் இட்ஸ் அனடைஸ்ட் மெட்டல். இதோட சைஸ் வந்து 9 inch அண்ட் நம்மளோட சேனலில் பீட்சா செய்யும்போது இந்த பேன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பீட்சாவோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான கேக் டின் தான். இதோட சைஸ் வந்து 6.5 inch. இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு 2 tier கேக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதை வாங்கி ஒரு 5 years மேலே இருக்கும், பட் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணதில்லை. பட் கூடிய சீக்கிரம் நான் இதில் ஒரு கேக் செஞ்சு நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நான் காமிக்க போகிறது இந்த ரெக்டாங்கிள் பேக்கிங் டின் தான். இது வந்து நாகர்கோயில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட குவாலிட்டியே சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கலர் தான். இந்த டின்ல ப்ரௌனி அண்ட் ஷீட் கேக்லாம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மோரோவர் பாஸ்தா, லசானியா இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான பேக்கிங் டின் தான்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பண்ட் பேன் தான். இதோட குவாலிட்டி, கலர் எல்லாமே டாப் நாச். இந்த பண்ட் பேனில் நான் மங்கி பிரெட்ஸ், கேக்ஸ், புடிங்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முன்னாடியெல்லாம் நாங்கள் இது மாதிரி ஒரு பண்ட் பேன் கிடைக்கிறக்கே ரொம்பவே தேடி அலைஞ்சிருக்கிறோம். சென்னைக்கெலாம் போகும்போது மால்ஸில் நாங்கள் மெயினாக அந்த பண்ட் பேன், ஸ்ப்ரிங் ஃபார்ம்டன் இதெல்லாம் தேடி பார்ப்போம். பட் இப்போல்லாம் நமக்கு அமேசான்ஸ் அண்ட் ஷாப்ஸ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வாலில் வந்து ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். இதோட ஷேப், கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் காமிக்கிற பேக்கிங் டின் கலெக்ஷன்ஸில் இது என்னோட ஃபேவரட் டாப் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த டின்னில் தான் பார்சி ஸ்பெஷல் மாவா கேக் நான் ட்ரை பண்ணேன். இதோட ரெசிபி நான் கூடி சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் பட்டர்ஸ்காட்ச் புடிங். அடுத்து நான் காமிக்க போகிறது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேக்கிங் டின் தான். இதோட சைஸ் வந்து 9 inch அண்ட் இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சிலிக்கானில் ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பேக் பண்ணும்போது இதை ஹேண்டில் பண்ணதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டின்னில் நான் பேக் பண்ண பைனாப்பிள் கேக் தான் இது. இந்த பேக்கிங் டின் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் தான். இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் வந்து மேட் ஆஃப் நான்ஸ்டிக் அண்ட் இதோட சைஸ் வந்து 8 inch. கொஞ்சம் பெரிய சைஸ் கேக்ஸ்லாம் செய்யும்போது ஐ யூஸ் திஸ் டின். ஆக்சுவலி சீஸ் கேக் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் இருந்தாலே போதும், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்னில் இந்த பாட்டம் பார்ட் வந்து ரிமூவபிளாக இருக்கும். ஸோ சீஸ் கேக்லாம் செய்யும்போது அன்மோல்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்னை யூஸ் பண்ணி தான் நான் சாக்லேட் கிட்கேட் கேக் செஞ்சேன். அண்ட் திஸ் இஸ் பனாஃபி பை. இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சீஸ் கேக். அடுத்து நான் காமிக்க போகிறதும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் தான். இதோட சைஸ் வந்து 7 inch. ஆக்சுவலி இந்த கேக் டின்ல வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 years இருக்கும். என்னோட அம்மா வந்து வாங்கும்போது சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பட் ஃபியூச்சரில் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் பார்த்து வாங்குவாங்க. அப்படியே எனக்கும் பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் தான். இதோட சைஸ் வந்து 4.5 inch அண்ட் இதோட அழகை பார்த்து தான் வாங்கினோம். இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்ஸ் எல்லாமே நாங்கள் நாகர்கோயிலில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மினி ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்னை யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டி டெசர்ட்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். நான் மேங்கோ சீஸ் கேக் இந்த டின்னில் செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டின்னை யூஸ் பண்ணி தான் நான் ப்ளூபெரி சீஸ் கேக் செஞ்சேன். அடுத்து நான் காமிக்க போகிறது இந்த டெடி பியர் ஷேப்பில் இருக்கிற க்யூட்டான பேக்கிங் டின் தான். இது ரொம்பவே வெயிட்டாக அண்ட் குவாலிட்டி வைஸ் கூட சூப்பராக இருக்குது. இது கூட நாங்கள் நாகர்கோயிலில் தான் வாங்கினோம். ஸ்பெஷலி கிட்ஸுக்கெல்லாம் நம்ம இதில் கேக் செஞ்சு டெக்கரேட் பண்ணோன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் இந்த பேக்கிங் டின்னை யூஸ் பண்ணதில்லை. ஸோ எப்போவாச்சும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லோஃப் டின் தான். இதில் நம்ம பிரெட், பனானா கேக்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆப்டான பேக்கிங் டின் தான் இது. இந்த பேக்கிங் டின்னோட லெங்த் வந்து 10.5 inch. ஸோ கேக் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த பேக்கிங் டின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 years இருக்கும். ரொம்பவே ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஒரு பேக்கிங் டின்னா இது தான். இந்த பேக்கிங் டின்னில் செஞ்ச பனானா பிரெட் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு சாக்லேட் கேக். அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்புறம் இது வந்து பனானா கேக் தான். இந்த டின்னில் நம்ம கேக் செய்யும்போது நிறைய பீசஸ் கிடைக்கும். லாஸ்ட்டாக நான் காமிக்க போகிறதும் ஒரு லோஃப் டின் தான். நாங்கள் பிரெட்லாம் பேக் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த பேக்கிங் டின் தான் யூஸ் பண்ணுவோம். இதை வாங்கி கிட்டத்தட்ட 20 years இருக்குங்க. ஆனால் இதை பார்த்தாலும் தெரியுது ரொம்பவே பழசாயிடுச்சு. இந்த டின்னில் தான் நாங்கள் டின்னர் ரோல் செஞ்சோம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நாள் முன்னாடி என்னோட சிஸ்டர் தான் இது பேக் பண்ணாங்க. எங்களோட நான்ஸ்டிக் பேக்கிங் டின் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கிங் டின்ஸ் எல்லாமே என்னோட அம்மா கிட்டத்தட்ட 20 years கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ கமிங் டேஸில் நான் அலுமினியம் பேக்கிங் டின்ஸ், சிலிக்கான் மோல்ட்ஸ் அண்ட் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you next video. Until then, bye-bye and take care.